Hello friends, welcome back to my channel Gobi Sudha Kovi Samyal. நம்ம இன்னைக்கு ஆச்சில அதிரசம் மாவு வாங்கி இருக்கோம். இது எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதிரசம் வந்து வராது. அதனால வந்து இந்த ஆச்சி மாவு வாங்கி நம்ம ட்ரை பண்ணனும்னு எனக்கு ஆசை. அதனால வாங்கி இருக்கேன். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ₹99. அதே மாதிரி என்னன்னா 500 grams இருக்கு. 500 gramsக்கு எவ்வளவு வந்து அதிரசம் வருதுங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சைஸ் வந்து உங்களுக்கு நார்மல் சைஸ், மீடியம் சைஸ் எந்த சைஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம பார்க்கலாம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆச்சி அதிரசம் மாவு எடுத்துக்கலாம். இத நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அதாவதுன்னா 500 கிராம் அளவுக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு உருண்டைகள் வரும்னு பார்த்தறலாம். இப்போ நம்ம ஆச்சி மாவு 500 grams வந்து எடுத்துட்டோம். ஒரு பிளேட்ல மாத்திட்டோம். இது அப்படியே நம்ம கீ வச்சு நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். கொஞ்சம் லூசா தான் இருக்கு. போட்டதுக்கு அப்புறம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, பாப்போம். இப்போ நம்ம கொஞ்சமா எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்டா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கலாம். அதாவது வாழை இலை இருந்தாலும் சரி, கீழே வந்து நீங்கள் கீ ஏதாவது தடவிக்கோங்க. வாழை இலை அல்லது இந்த மாதிரி எந்த பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தாலும் சரி. அவ்வளோதான். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதிரசம் பிரியாமல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். இது வந்து ஆயில் வந்து நல்லா புழிஞ்சிடணும். இதில் ஆயில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் விட்டுருக்குறோம். இதில் வந்து என்னென்னா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி விடுங்க. தனித்தனியாக போட்டு எடுத்தால் ரொம்ப லேட் ஆகும் அதிரசம். அதனால் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எவ்வளவு வருதோ அவ்வளவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஆச்சி அதிரசம் மாவில் 500 gramsக்கு எவ்வளவு அதிரசம் வருதுங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிரசம் மட்டும் நம்ம என்னென்னா ஒன்றுன்னா அப்படியே வந்து ஆயில் புழிஞ்சிடணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஆயில் வருதோ அவ்வளோவும் நீங்கள் அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த சல்லடை கரண்டி இருக்கணும். ஒன்று வந்து பட்டையாக இருந்துச்சுன்னா போதும். ஆச்சி அதிரசம் மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அதிரசம் வந்திருக்கு. இது வந்து தாராளமாக வந்து என்னன்னா ஒரு விருந்துக்கே நம்ம 15 பேர் வந்தாங்கன்னா நம்ம தாராளமாக இந்த அதிரசம் மாவு வாங்கி பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு அதாவது மாவு வந்து நிறையாவே வந்திருக்கு. ஆச்சி அதிரசம் ரெடி. ஆச்சியில் அதிரசம் மாவில் வந்து நம்ம வந்து அதிரசம் எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோபி சுதா கோவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.